ஸோ ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog வந்து நம்ம சேனல் வந்து வருது. நியர்லி 11 days ஆகிடுச்சு. இன்கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டுருக்கேன். அதுக்கான ரீசன் என்னதுன்னா, எனக்கு வந்து இப்போ செமிஸ்டர் போயிட்டுருக்கு. ஸோ அதனால நான் வந்து என்னால் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ எஸ், ரொம்ப நாள் நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எஸ், திஸ் இஸ் சிமிட்ரி. ஸோ நாளைக்கு, அதாவது 2nd of November அப்போது ஆல் சோல்ஸ் டே, கல்லறை திருநாள்னு சொல்லுவாங்க, விச் இஸ் ஆல் சோல்ஸ் டே. ஸோ அதனால் வந்து என்னோடய அப்பா கல்லறைக்கும் என்னோடய அம்மா பாட்டி கல்லறையும் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஒரு ஷார்ட் vlog. அண்ட் ஹாலோவின், இன்றைக்கி வந்து ஹாலோவின் October 31st. ஸோ அதுக்கான ரீசனும் என்னது நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் சம் ஸ்டஃப்ஸ், ஸோ தொடப்பக்கட்டை, கொஞ்சம் துணி, அதுக்கப்புறம் ஸ்க்ராப் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பக்கெட் அண்ட் அதுக்கான மக். ஸோ இன்றைக்கி வந்து ஹாலோவின் கோட். ஐ விஷ் அ வெரி வெரி ஹாப்பி ஹாலோவின். இந்தியாவில் வந்து ஹாலோவின் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, பட் எட் சொல்லிக்கலாம், இல்லை என்ன தப்பு எதுவும் கிடையாதுல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி சிமெட்ரிக்கு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் நிறைய பேய்கள் நடமாட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து எந்த விதத்தில் உண்மை எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு நானும் சில எப்படி சொல்கிறது விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். தட் இந்த மாதிரி நிறையவே இட்ஸ் நாட் லைக் பேய்ங்க மேலே எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, பட் ஐ பிலீவ் இன் ஸ்பிரிட். ஸோ ஸ்பிரிட்ஸ் மேலே ஐ ஹவ் 100% ஸோ பிலீஃப். அண்ட் சின்ஸ் எங்கள் வீட்டில் வந்து வீட்டில் யாரும் இல்லை, ஸோ ஐ ஹாவ் டு டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி டு க்ளீன் மை பார்ட்டிஸ் சிமெட்ரி. ஸோ என் பாட்டியோட சிமெட்ரி வந்து அந்த இடத்துல இருக்குதோ, இது வந்து என் பாட்டியோட சிமெட்ரி. அண்ட் திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் சிமெட்ரி. யா, இதோ இந்த இடத்துல தான் இங்கே நைனா வந்து தூங்கிட்டு இருக்காப்புல. ஆல் சோல்ஸ் டே வந்து எதுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, இன் ஆர்டர் டு ரெஸ்பெக்ட் எவ்ரி சோல்ஸ் விச் டிபார்ட்டட் ஃப்ரம் ஹியர். அதாவது எல்லா இறந்து போன ஆன்மாட்களுக்கும் நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரி கொடுக்கணும். இது பாருங்களேன், இந்த மூவிஸில் பேய்களோட சீன் அப்போ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஸோ ஒரு சுச்சுவேஷன் காமிப்பாங்களே, ஃபுல்லாக புகை இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் அந்த இடத்துல இருக்குது. எல்லோரும் க்ளீன் வேறு பண்ணிகிட்ருக்காங்க. யப், ஓகே. ஸோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் மச் டைம். நானும் கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கிளம்பணும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், October 31st. அண்ட் இந்த அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். ஸோ வீடியோ வந்து மெயினாக அப்லோட் பண்ணுறேன்னா, ஆல் சோல்ஸ் டேனா என்ன, ஹாலோவின் என்ன, அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம சேனலில் வந்து இதே க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ எல்லோரும் வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கிரதையாக உள்ள யாரையும் மிதிக்காமல் போகணும், பிகாஸ் எவ்ரி சோல்ஸையும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அண்ட் அட் த சேம் டைம் இவங்களை க்ளீன் பண்ண போய் நம்மளோட சோலுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, ஏன்னா இங்கே நிறைய பாம்புகள் நடமாட்டம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தொடப்பக்கட்டையை வச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து மேலே இருக்கிற ரீஸ்லாம் க்ளீன் பண்ணோம். பட் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குதுன்னா, இந்த வாட்டி அவ்வளோ டஸ்ட் இல்லை, லைக் அவ்வளோ குப்பை இல்லை. பட் போன வாட்டிலாம் ரொம்ப நிறையா இருந்துச்சு. நீங்கள் பார்க்கலன்னா, நான் வந்து இந்த இடத்துல மேலே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஐ மார்க் மாதிரி தெரியும். ஸோ அந்த இடத்துல தொட்டு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணது பாருங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த மாதிரி ஆல் சோல்ஸ் டே வந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா, இப்போ பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மேக்ஸ். ஸோ இப்போது நம்மளோட மெயின் வேலை என்னதுன்னா, இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். மேலே இந்த ஒயிட் பேச்சஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான், அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து தி ஸோ கால்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பெருக்கி முடிச்சிட்டேன். இப்போ வந்து டப் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல தண்ணி ஃபில் பண்ணுற ஏரியா இருக்குது, அந்த ஒரே ஒரு டாஸ்க் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ தண்ணி ஃபில் பண்ணிட்டு இங்கேருந்து ஊற்றிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் மட்டும், இந்த கலரை வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்ட். பிகாஸ் குழந்தை வந்து ஒரு சின்ன குழந்தை ப்ளஸ் அவங்களோட அப்பாவோ அண்ணனோ தெரில, பட் பார்க்குறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் சின்ன வயசுலேயே குழந்தை வந்து இறந்து போச்சு. 4 வருஷம் தான் வாழ்ந்துருக்காங்க. சரி, 4 வருஷக்குள்ள இல்லை, 3 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. ஸோ இதை தூக்கிட்டு போகிறது தான் பெரிய டாஸ்க். ஏன்னா வெயிட் இல்லை, பட் வெயிட்டை தவிர்த்து இவ்வளோ இந்த கலரெல்லாம் இடிக்காமல், அதுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் எடுத்துகிட்டு போகணும். அதுதான் மெயின் டாஸ்க்கு. பண்ணிவிடுவோம். இதில் என்ன லைட்டாக வெயிட்டாக தாங்க இருக்குது. எப்பா, ஏன்னா நான் கொஞ்சம் அவசரப்பட்டு ஃபுல்லாக நரைச்சிட்டேன்னா இட்ஸ் ஓகே. க்ளீன் பண்ணுற வேலை தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா தானே, எங்கள் அப்பா கலரில் எழுறது தப்பு இல்லை. ஓகே. ஸோ என்ன ஒரு விஷயம்னா, இந்த கலரை ஃபஸ்ட்டு இல்லை,
இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக இடைஞ்சலாக இருக்குது. அது ஒன்று தான். ஸோ ஹாலோவின் வந்து மெயினாக 3 விஷயத்துக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஒரு பர்டிகுலர் அக்கேஷன் விச் இஸ் சமைன் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. அது வந்து யூகே அண்ட் அயர்லாண்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த செலிப்ரேஷன் வந்து எதுக்காகனா சம்மர் சீசன் முடிஞ்சு வின்டர் சீசனோட ஆரம்பத்துக்காக இந்த ஒரு பர்டிகுலர் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை வந்து ஹாலோவின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா 31st அக்டோபரை வந்து டெட் பீப்புளோட ஸ்பிரிட் வந்து ரியல் வேர்ல்டு, அதாவது லிவிங் பீப்புளோட வேர்ல்டில் வந்து அது வந்து ரோம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது ஒரு ரீசன். அண்ட் இன்னொரு ரீசன் என்னென்னா ப்ரொடெக்ஷனுக்காக. சின்ஸ் டெட் பீப்புள் வந்து லிவிங் பீப்புளோட வேர்ல்டில் வந்து சுற்றுறதுனால எங்கே தனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருமோன்னு சொல்லிட்டு, பயம் வந்துருமோ சொல்லிட்டு லிவிங் பீப்புள் வந்து பேய் மாதிரி இல்லைனா நிறைய டிஃப்ரெண்ட் ஃபியர் பயம் கொடுக்குற மாதிரி காஸ்டியூம்ஸ் போடுவாங்க. ஸோ தட் அந்த ஒரு காஸ்டியூம்ஸை பார்த்து நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் வந்து தள்ளி போகிறதும் அண்ட் பாசிட்டிவ் ஸ்பிரிட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து வெல்கம் பண்ணுறதும் இந்த ஒரு ட்ரெடிஷனாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் போடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இவரோட கலரையும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இப்போது பாட்டியோட கலரிக்கு எப்படி போகிறதுன்னு தெரில. பிகாஸ் ரூட்லாம் மறைஞ்சிருச்சு. அதுவும் பார்த்து ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா இந்த மாதிரி மேக்ஸிமம் இருக்கும். பட் சில இடத்துல வந்து இன்னும் லைக் எதுவுமே பண்ணாமல் அப்படியே சிமெண்ட் மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களும் மிதிக்கக்கூடாது. எப் ஓகே. ஸோ yeah, here we go. Here is my party's cemetery. Yep, ஆல்ரெடி பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டிருக்குது. எப் ஓகே. ஸோ லெட்ஸ் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வேக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி கழுவ வேண்டியதான். பிகாஸ் அப்பா அதில் வந்து டபுள் லேயராக இருந்துச்சு. அவங்க தெரியுது பார்த்தீங்களா, டபுள் லேயராக இருந்துச்சு. பட் பாட்டி இது வந்து சிங்கிள் லேயர் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. எங்கள் பாட்டியை வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணி பாட்டியோட கலரையை க்ளீனாக வாஷ் பண்ணணும். ஓகே. சைட்லேயும் அவ்வளோ அழுக்கு இல்லை. அண்ட் ஆல்சோ என்ன, தேங்க் காட் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். பிகாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி டேங்க்கில் தண்ணி காலி ஆகிடுச்சு. இப்போ அங்கேருந்து கொண்டு வரதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. பிகாஸ் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. பட் இந்த இடத்துலேருந்து அங்கே போகிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சம பெரிய டாஸ்க்காகவே இருந்துச்சு. ஓகே. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி கழுவி முடிச்சுட்டு கிளம்பிட்டு தான். பிகாஸ் இன்னொரு ஒர்க்கு நம்மளுக்கு வந்து இருக்குது. நான் வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நண்பர்களே, எஸ் ஃபைனலி என்னோடய பாட்டியோட கலரையும் நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு அந்த பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. பாட்டியோட கலரையிலையும் அந்த கலர் வந்து பிடிச்சி. ஸோ அதனால் ஐ மஸ்ட் டூ இட். ஸோ அந்த ஒரு வேலை கூட இருக்குது. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே விஷயம் கூட சொல்லிக்கிறேன். உங்கள் கூட ஒருத்தவங்க இருந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடம்பை பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து வயசானவங்களாக இருந்தால் அவங்க கூட மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிகாஸ் ஒன்ஸ் அவங்க வந்து போயிட்டாங்கன்னா இட்ஸ் லைக் டசன்ட் மீன்ஸ் தட் தே ஆர் ஃபார் எவர் கான் ஃப்ரம் யூ. பட் அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இல்லைனா நம்மளோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும்ன்றது வந்து இஃப் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கூடையும் மேக்ஸிமம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்களே காணாமல் போனாலும் போயிடலாம். என்னடா நெகட்டிவாக பேசுகிறேன், ஜஸ்ட் சொல்ல வேண்டியது நம்ம கடமையாச்சுல்ல. பிகாஸ் எப்போது எங்கே யாருக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நிறையவே நடக்கும் அல்லவா. ஸோ டாட்டா பை பை. ஸோ டாட்டா பை பை ஃபார் ஆல் தி சோல்ஸ். ஸோ என்னடா வெறும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதோட அவ்வளோதானடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல் சோல்ஸ் டேனிக்கு தான் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு கோகோ மூவி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். பிகாஸ் கோகோ மூவியில் வந்து லைக் அந்த ஆல் சோல்ஸ் டே வந்து அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. லைக் எல்லா ஸ்பிரிட்டுக்கும் அவங்க வந்து அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. இந்த கோகோ மூவியில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நடக்க போகுது. வெல், இந்த ஒரு ஆல் சோல்ஸ் டேயில் மட்டும் எல்லாருமே வந்து அவங்களோட லவ்ட் ஒன்ஸோட கலரை அவங்க அதை வந்து டெக்கரேட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குது இந்த இடமே பாருங்கள். நான் ஒன்ஸ் எல்லாருமே காமிக்கிறேன். இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் 2 டேஸில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். நான் November 2க்கு வெயிட் பண்ணிருக்கீங்களா மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் எல்லாரையும் November 2 பார்க்குறேன். டாட்டா பை பாய்.